வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு என்னுடைய சமையலறையில மிக எளிமையான, சுவையான வெஜிடபிள் ஸ்டூ எப்படி செய்றதுன்னு செய்து காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். ஒரு வாணல வந்து அடுப்புல வச்சுக்கோங்க. அதில வந்து 5 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்ததும் நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து வறுத்துக்கலாம். 3 ஏலக்காய், 8 கிராம்பு, ஒரு 6 துண்டு வந்து பட்டை இத வந்து போட்டுக்கலாம். அது பொரிஞ்சதுமே கருவேப்பிலையும், பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா தான் இதில் காரமே, அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 15 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது வந்து ரொம்ப காரமாக இருக்கிறது. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்து வந்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 30 கிராம் வந்து இருக்கும். இதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நான் வந்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நீல வாக்கில் தான். இது வந்து ஒரு 450 கிராம் இருக்கும். அதையும் சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் வெங்காயம் வெந்ததும் 5 கப்பு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து கலர் மாறுறதுக்கு முன்னாடி தண்ணி சேர்த்துறணும். அதுக்கு தான் நான் வந்து வெள்ளை வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் வேகிறதுக்கு மட்டும் ஒரு டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். அது கூட வந்து ஒரு அரை கப்பு வந்து தேங்காய் பால் வந்து எடுத்திருக்கேன். அது கூட வந்து மீதி கப்பு 2 கப்புக்கு வர அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து அதையும் சேர்த்து இந்த வெங்காயத்தோட சேர்த்து வேகட்டும். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அப்போ வந்து நம்ம காயெல்லாம் சேர்க்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கிறப்ப நம்ம ஃபஸ்ட்டு வந்து பீன்ஸை வந்து சேர்த்துக்கலாம். பீன்ஸ் இந்த மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன். இது வந்து 300 கிராம் வந்து பீன்ஸு. இதை ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு 3 மினிட்ஸ் கழித்து நம்ம மற்ற காயெல்லாம் சேர்க்கலாம். கொதிக்கிறதுக்காக நான் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தேன். இப்போ மீடியமில் மாற்றிட்டேன். ஒரு 3 நிமிஷம் வேகட்டும். கேரட்டு இதுவும் வந்து பீன்ஸ் மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன். கேரட் வந்து 200 கிராம் எடுத்திருக்கேன். காலிஃப்ளவரு அது வந்து 300 கிராம் எடுத்திருக்கேன். கேரட் மட்டும் வந்து கொஞ்சம் குறைவாக எடுத்திருக்கேன், ஏன்னா ரொம்ப இனிப்பாக வேண்டாம் அப்படின்னு. உருளைக்கிழங்கு அதுவும் வந்து 300 கிராம். எல்லா காயுமே 300 கிராம், கேரட் மட்டும் 200 கிராம். இப்போ இதெல்லாம் சேர்த்து இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம வேக வைக்கலாம். காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு. ஒரு 25 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ அடுப்பை நிறுத்திடுவோம். கொஞ்சம் சூடு குறைஞ்சதும் நம்ம தேங்காய் பாலை, மீதி இருக்கிற தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். அடுப்பை வந்து நிறுத்தி ஒரு 10 நிமிஷம் இருக்கும். இப்போ வந்து கோகோனட் மில்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ரிமைனிங் இருக்கிற ஒரு 800 ml ரிமைனிங் இருக்கிறது. நான் வந்து கேன் மில்க் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். 2 கேன் வந்து பயன்படுத்தியிருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா கலக்கி விட்டுட்டு அப்புறம் ஒரு கொதி வந்து நம்ம இதை வந்து விடலாம். இந்த மாதிரி பண்ணுறப்ப நமக்கு வந்து தேங்காய் பால் வந்து திரிஞ்சு போகாமல் இருக்கும். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து முந்திரி வந்து ஒரு கை முந்திரி வந்து அரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு முந்திரி வேணாம் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளோரை வந்து கரைச்சி நீங்கள் வந்து இதில் சேர்த்துக்கலாம். அந்த திக்னஸ்க்காக வேண்டிதான். இப்போ அந்த முந்திரி டேஸ்ட்டையும் சேர்த்துட்டு ஒரு கொதி அப்புறம் நம்ம வந்து நிறுத்திடலாம். கொதிக்குது. இப்போ வந்து நம்ம நிறுத்திடலாம். நிறுத்திட்டு நம்ம கொத்தமல்லி இலை வந்து தூவிக்கலாம். கொத்தமல்லி இலையை வந்து நம்ம தூவி விட்டுடலாம். இதில் வந்து நான் உப்பு வந்து மொத்தமாக வந்து 3 டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்குறேன். இடியாப்பத்துக்கு, ஆப்பத்துக்கு, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சுவையாக இருக்கும். சாதத்துலையும் சேர்த்து சாப்பிட்லாம். சுவையான வெஜிடபிள் ஸ்டூ தயாராகிருச்சு. கேரளா ஸ்டைல் வெஜிடபிள் ஸ்டூ. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ஜாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.